வணக்கம் சொந்தங்களே, எப்பயும் போல தான். இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு வந்தேன். வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். மழை பயங்கரமாக பிடிச்சிச்சு. அம்மா வேறு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து திருப்பி ஸ்நாக்ஸ் என்ன பண்ணணும்னு அவங்க ஏற்கனவே ஏதாவது பீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சிகப்பு பீன்ஸு ரெடி பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் வந்ததும் டீ வச்சாங்க, வச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி பீன்ஸ் தான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு யாராருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு 2 துக்கமான செய்தி. ஒன்று வந்து சௌமியா அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப பாவம். எவ்வளோ தூரம் நம்ம நான் 2-3 நாள் நான் தனியாக கோயிலுக்கெல்லாம் கூட போனேன். இது வந்து என்னது, விதியை வெல்ல முடியாதுங்க யாராலையும். விதி அந்த மாதிரி விளையாடிடுச்சு. சௌமியா மன்னிச்சுக்குமா, என்னை மன்னிச்சுக்குமா. நம்ம உங்களுடைய பாவம், நீயே ரொம்ப துக்கமாக இருப்ப. உனக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அம்மாவை நான் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மிஸ்டர் கார்த்திகேயன் எம்ஆர்னு ஒரு ஐடிங்க. அந்த பையன் வந்து நல்ல பையன். ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு நல்லா இதெல்லாம் கொடுப்பாப்படி, கமெண்ட் கொடுப்பாப்படி. நிறைய சேனலில் கமெண்ட் கொடுப்பாப்படி. என்னமோ தெரில, திடீர்னு பைத்தியம் வந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவான் அந்த பையன். அப்புறமா அவனை விசாரித்தேன், மற்ற யூடியூப்காரங்கிட்ட விசாரித்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்கிறாங்க சேலத்துலேயே கொஞ்சம் பேர். விசாரித்தேன். சென்னையில் 2 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட விசாரித்தேன். அவன் சின்ன வயசுலேயே அவன் வந்து ஒரு 5 வயசாக இருக்கும்போது அவன் தங்கச்சி 2 பேரும் இருந்துருக்குறாங்க. இவனுக்கு 5 வயசு, அவங்க 3 வயசு 2 வயசு பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க அம்மா தறிப்பட்டையில் வேலை செய்கிற ஒருத்தர் கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சாங்க. அதுலேருந்து மனநலம் அந்த பையனுக்கு பாதிச்சிருச்சு. ஒரு பாதிரியார் தான் எடுத்து வளர்த்துருந்துருக்கிறாரு இந்த பையனை. இந்த பையன் அப்படியே அந்த ஹாஸ்டலில் படிச்சுக்கிடுச்சு, பாதிரியார் வளர்த்துருந்துருக்கிறாரு. பெரியவன் நான் வாட்டி கொஞ்சம் மனநிலை அப்பப்போ இந்த மாதிரி ஆமாம் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அந்த பொண்ணு வேலைக்கு போயிருந்துருக்குது. அங்கே ஒரு பையனை கூட்டிகிட்டு இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. அவன் அப்படியே ஒரு மாதிரி மென்டல் ஆகி போயிட்டான். அடிக்கடி பாருங்கள், தப்பாக சில சமயம் அவன் இது போடுறான் கமெண்ட்டு. அதனால் அவங்களும் சொன்னாங்க, அவன் போடுறத பெருசாக எடுத்துக்காதீங்கண்ணா, நீங்கள் வேணா டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சென்னையிலேருந்து கூட எனக்கு சொன்னாங்க. அதை வந்து சொல்ல மனசு ரொம்ப வேலையாக இருக்குங்க. நல்ல பையன், பாவம். அதனால் நாளைக்கு உங்களை வேறு ஒரு இதில் சந்திக்கிறேங்க. பாய்.